ட்ராயிங். ஸோ ட்ராயிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங்கோட கான்செப்டே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஓனர் வந்து தன்னோட பர்சனல் யூஸுக்காக ஸோ வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கிற கேட்டகரியில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் வித்ட்ராவல் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்லேயும், பேங்க் பார்த்தீங்கன்னா கிரெடிட்லேயும் தான் உங்களுக்கு மென்ஷன் ஆகுது. ஸோ எவ்வளோ எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 500. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டெபிட்டில் வந்து ட்ராயிங் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரெடிட்டில் பேங்க் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற லெஜர் பார்த்தீங்கன்னா ட்ராயிங். ஸோ ட்ராயிங்கான ஒரு லெஜர் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட். ஸோ ட்ராயிங் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. இதில் பார்த்திங்கன்னா கிரெடிட்டில். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ட்ராயிங்கில் நம்ம டெபிட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 500. ஸோ நான் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரெடிட். ஸோ சிஆர். ஸோ கிரெடிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை தான் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ பேங்க் பார்த்திங்கன்னா என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை. ஸோ அதனால் புதுசாக வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சரி, நீங்கள் பேங்க் நேம் கொடுத்து கூட சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேங்க்கோட நேம் கொடுத்து கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ HDFC அப்படிங்கிற ஒரு பேங்க்லேருந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர்ஸ், ஸோ IFS கோட், ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஜஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பருக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ IFS கோடு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொடுங்க. ஸோ நான் இதுவுமே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கோட் நம்பரு. ஸோ வந்து ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ பிரான்ச் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் நீட் இல்லை. ஜஸ்ட் வந்து நான் பார்த்திங்கன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு செக் அவைலபிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் கான்ஃபிகரேஷனில் செட் ஆல்ரெடி ரேஞ்ச் ஆஃப் செக் புக் கேட்கும். ஸோ இது தான் நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய செக் ரேஞ்சை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுவீங்க. அதாவது பார்த்திங்கன்னா செக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செக்லேயும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து சீரீஸ் வைஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட நம்பர்ஸ் தான் இங்கே கேட்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 100ன்னு சொல்லிட்டு 6 டிஜிட் கொடுத்துருக்கேன். ஏன் 6 டிஜிட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு செக்குக்கும் பார்த்திங்கன்னா 6 டிஜிட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2. ஸோ ஃப்ரம்லேருந்து 2 வரையும் நம்ம நம்பர் கொடுக்குறோம். ஸோ 100லேருந்து 500 வரையும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 500 செக் நம்பர்ஸ் வரையுமே என்னோட சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் செக்கர்ஸ் கேட்டிருக்கு. ஸோ 401. ஸோ இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நேம் ஆஃப் த செக் புக் கேட்டிருக்கு. HDFC கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனபிள் செக் பிரிண்டிங் கேட்குது. ஸோ இங்கே எனக்கு தேவையில்லை, நோ தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 500 ஆட்டோமேட்டிக்காக அது கிரெடிட் ஆச்சு. ஆனால் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 500ங்கிறது ரெட் கலரில் இருக்குது. எதனால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட HDFCயில் வந்து நான் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ வந்து நான் அமௌண்ட்ஸ் வந்து கொடுக்கல. அதாவது பார்த்திங்கன்னா அமௌண்ட் எதுவும் நான் போடலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு 500ங்கிறது ரெட் கலரில் காட்டுது. ஸோ அகைன் வந்து இதை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். சேம் அகைன் பார்த்திங்கன்னா என்னுடைய HDFCயோட லெஜருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் HDFCன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது HDFCன்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ பாட்டமில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் போடணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 lakhs போட்டிருக்கேன். ஸோ என்டர் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 500 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டாங்க. ஸோ நான் 10 lakhs போட்டிருந்தேன். ஸோ 500 எடுத்துகிட்டு ஸோ ரிமெம்பர் என்ன அமௌண்ட்டோ அதில் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த வவுச்சர்ஸை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அசெட் பர்ச்சேஸில் பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் மிஷினரி 7000.
ஸோ அசட்னாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸடில் தான் வரும். ஏன் ஃபிக்ஸடில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனிக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். ஸோ லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், ஸோ மிஷினரிஸாக இருக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அசட்ஸ் தான். ஸோ இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ண மாட்டோம். அதாவது வாங்குறதோட நம்ம வந்து விற்க மாட்டோம் இதை. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனிக்காக ப்ரொடெக்ஷன் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் கம்பெனிக்காக வாங்கின மிஷினை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அது வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து அசெட்ஸ். ஸோ இதோட ஜர்னல் என்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெபிட்லேயும், கேஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரெடிட்லேயும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க. ஸோ டெபிட் வந்தாச்சு. ஸோ டெபிட்டில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் போய்ட்டு மிஷினரிங்கிற பேரில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான். நான் கண்ட்ரோல் A கொடுத்து இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் CR. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, கேஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டேரெக்டாக நம்ம அமௌண்ட்டாக கொடுத்துட்றோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட கொடுத்துட்டு கண்ட்ரோல் A கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ப்ராசஸ் தான். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா பர்ச்சேஸ்டு டைப் ரைட்டர். அதாவது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினரிஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டர். ஸோ சேம் அசெட் பர்ச்சேஸ் தான். அதனால் பார்த்திங்கன்னா சேம் ஃபிக்ஸ்டு அசெட்டில் தான் வரும். ஸோ இதோட ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா டைப் ரைட்டரும் வந்து டெபிட்டில் வருது. ஸோ கேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் வருது. ஸோ வந்து வாங்க க்ரியேட் பண்ணலாம். ஸோ டெபிட்டில் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு நான் லெஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். டைப் ரைட்டர். ஸோ அண்டரில் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். ஸோ கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6000. ஸோ கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6000 ஆட்டோமேட்டிக்காக அது டேலி ஆச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்டு கேஷ் ஆன் செக். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சாண்டரி கிரெடிட்ஸில் வருது. இதனால் அப்படின்னா இஸ்யூடு செக் டு சூர்யா. ஸோ 1 lakh ஓகேங்களா. ஸோ வந்து என்னென்னா ஒரு 1 lakh வந்து நான் இஸ்யூ பண்ண போகிறேன். ஸோ யாருக்கு பார்த்தீங்கன்னா டெபிட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா சூர்யா. ஸோ கிரெடிட்டர் பார்த்தீங்கன்னா பேங்க் தான். ஸோ பேங்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1 lakh வந்து டெபிட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதை வாங்க எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சூர்யாங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ டெபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா. ஸோ அவங்க நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாண்டரி கிரெடிட்ஸில் தான் வருவாங்க. ஸோ கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா CR. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ ஆல்ரெடி HDFCன்னு ஒரு பேங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ நான் 1 lakh கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய செக் நம்பர் கேட்குது. ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா செக் யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா செக் நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம். 102. ஸோ இதோட செக் நம்பர் பார்த்தீங்கன்னா 102. ஸோ செக் நம்பர் பார்த்தீங்கன்னா 100,102. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெய்டு அமௌண்ட். ஸோ பெய்டு அமௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பெய்டு கேஷ் ஆன் செக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா சாண்டரி கிரெடிட்ஸ் தான். சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பெய்ட் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கும் பார்த்தீங்கன்னா சிவாங்கிற ஒரு பர்சனுக்கு. ஸோ அதே தான் 1 lakh அமௌண்ட்டு. ஸோ இங்கே வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாங்கிற பர்சன் டெபிட்லேயும் பேங்குங்கிற அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட்லேயும் தான் வரும். சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ டெபிட்டில் சிவாங்கிற ஒரு நேம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நீவா சேம் அதே ப்ராசஸ் தான். சாண்டரி கிரெடிட்டார். ஸோ வந்து நான் இதை கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேம் அதேனால. ஸோ இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஆரில், அதாவது கிரெடிட்டில் கேஷில் 1 lakh. ஸோ நான் பெய்ட் பண்ணிட்டேன் கண்ட்ரோல் ஏ கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து நம்ம ஒரு பேமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பெய்டு சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,000. ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சேலரி வந்து நம்ம டெபிட்டில் கொடுக்குறோம். ஸோ அது கொடுக்குறது பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் பேங்க் மூலியமாக யூஸ் பண்ணி 10,000 கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேலரிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட்டில் பார்த்திங்க அப்படின்னா சேலரி. ஸோ இதோட அண்டர் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நாட் அப்ளிகபிள். சேம் சிம்மில் அதே ப்ராசஸ்னால நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அமௌண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் 10,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சிஆர் கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேஷ் கொடுக்கல, ஸோ நம்ம பேங்க்லேருந்து கொடுக்குறோம். ஸோ பேங்க்லேருந்து கொடுக்குறதுனால நான் வந்து ஹெச்டிஎஃப்சி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் செக் கொடுத்துக்கலாம். செக் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கிப் கொடுத்து ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இல்லை கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேம் அதுவே இருந்தால். ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது செக் புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எனபிள் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே அகைன் கேட்குது. ஸோ ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த வச்சஸை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கன்வெயன்ஸ். ஸோ கன்வெயன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெய்டு த கன்வெயன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா 10,000க்கு. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா கன்வெயன்ஸுங்கிற அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டெபிட்லேயும் 10,000. ஸோ பேங்க்கிற ஒரு என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் 10,000 வந்துருக்கு. ஸோ அங்கே நம்ம கன்வெயன்ஸுக்கு வந்து ஒரு லெஜர் கிரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிறதுனால தேவையில்லை. ஸோ இந்த டெபிட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிரெடிட்டில் போய்ட்டு கன்வெயன்ஸ். ஸோ அதில் அந்த நேமில் வந்து நான் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட அண்டர் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். சேம் அதனால் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரெடிட். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா கேஷ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிரெடிட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி சேம் அதே தான். 10,000 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா செக் கேட்டிருக்கு. நான் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சியில் வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஸோ அகைன் வந்து நான் எஸ்கேப் கொடுத்துட்டு ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டிங் அண்ட் போஸ்டேஜ். ஸோ பிரிண்டிங் அண்ட் போஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா செக் மூலியமாக கொடுக்குறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ வந்து பிரிண்டிங் அண்ட் போஸ்டேஜ் வந்து 5,000 டெபிட்லேயும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ 5,000. ஸோ டெபிட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ க்ரியேட் போய்ட்டு நியூவா ஸோ பிரிண்டிங் அண்ட் போஸ்டேஜுங்கிற ஒரு நேமில் ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே, என்டர் கொடுத்துட்டு நாட் அப்ளிகபிள். சேம் சிமிலர்னாலே கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். 5,000 போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஆர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சேம் சிமிலர் அதே தான் 5,000. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வேஜஸ் பை செக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ வந்து ஒரு வேஜஸ் வந்து பெய்ட் பண்ண போகிறோம். ஸோ செக் யூஸ் பண்ணி
சிமிலர் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செக் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஜர்னல் என்ட்ரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ். ஸோ இதோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட்டில் 5,000. ஸோ பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டு 5,000 வரும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் செக் கொடுக்க முடியும். ஸோ கேஸாக யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு செக் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி எனேபிள் பண்ணணுன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே நீங்கள் செக் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுங்க. ஸோ பேங்க் டு பேங்க் கொடுக்குற மாதிரி. ஸோ கேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலேருந்து கொடுக்குறதுனால அந்த இதில் உங்களுக்கு எலிஜிபிள் வராது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எனேபிளும் காட்டாது மேக்ஸிமம். ஸோ வேஜஸ்க்கு வந்து ஒரு டெபிட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட்டில் போய்ட்டு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறேன். வேஜஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது டேரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் ஸோ கொடுத்துட்டு நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000. ஸோ கிரெடிட்டில் ஸோ HDFCங்கிற பேங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்ஸ் 8,000 தான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா எனக்கு செக் நம்பர் கேட்குது. செக்கை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 100,105 கொடுத்துட்டு கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டையும் வந்து இந்த வவுச்சர்ஸ் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் எக்ஸ்பென்சஸில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெய்ட் ஃபார் யாருக்குன்னா பவரும் அண்ட் ஃபெயிலுக்கும் வந்து நான் ஒரு அமௌண்ட் பெய்ட் பண்ணுறேன். செக்காக தான் இதுவையும். ஸோ அப்படின்னா செக்குனாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 8,000. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கேஷுக்கும் செக் கொடுத்துருப்பேன். ஸோ அப்படின்னா பண்ண முடியாது, செக்கை நீங்கள் எடுக்காதீங்க. ஸோ பேங்க் மட்டும் இருந்தால் நீங்கள் செக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க இதை கிரியேட் பண்ணலாம். ஸோ டெபிட்டில் ஸோ கிரியேட் பண்ணிக்கிறேன். பவர் அண்ட் ஃபியூல். ஸோ ரெண்டுமே சேர்த்து தான். சேம் அதே ப்ராசஸ் தான். அண்டரில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் வந்து 8,000 கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதோட கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க். ஸோ HDFC ஆல்ரெடி இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ 8,000 கொடுத்துட்டேன், செக் யூஸ் பண்ணி தான். ஸோ அதனால் சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ 106 கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வச்சஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ பேமெண்ட் வச்சஸ் பொறுத்தளவு என்ன அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலுக்கு வந்து சம் ஆஃப் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்கள் வவுச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வவுச்சர்ஸில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வவுச்சர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் கேட்வே ஆஃப் த டேலியில் ட்ரான்சாக்ஷனில் வவுச்சர்ஸ் போய்க்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலௌடு. ஸோ டிஸ்கவுண்ட் அலௌடுங்கிறத டெபிட்டில் வந்து நான் ஒரு லெஜர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் கேஸுங்கிற ஒரு அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். கேஸ் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிறதுனால ஸோ நான் டிஸ்கவுண்ட் அலௌடு மட்டும் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் அலௌடுங்கிற லெஜர் வந்து நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் வந்து நான் டேரெக்டாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டெபிட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் போய்ட்டு அகைன் சேம் அதே ப்ராசஸ் தான். டிஸ்கவுண்ட் அலௌடு. ஸோ நேம் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் லெஜர் நாட் அப்ளிகபிள். சேம் அதே ப்ராசஸ் தான். நான் கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட டேக்ஸ் கிளாஸிஃபிகேஷன் கேட்குது. ஸோ வந்து நான் F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ல ஓவர் ரைட் கிளாஸிஃபிகேஷன் ஆர் நேச்சர்னு கேட்கும். ஸோ இது வந்து எனக்கு இங்கே தேவையில்லை. ஸோ சப்போஸ் உங்கள் நீடு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீடு இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நோ கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் பேக் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் F12 ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கான்ஃபிகரேஷனில் பார்த்திங்கன்னா மோர் தென் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் GST டீட்டெயில்ஸில் ஸோ மாடிஃபை டேக்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் GSTன்னு கேட்கும். ஸோ வந்து எஸ்ஸில் இருக்குது. நான் வந்து நோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் நோவாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா அகைன் வந்து எனக்கு அது விசிபிள் ஆகாது. ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன்.
ஸோ டெபிட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ஸ் கொடுக்குறேன் 7,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரெடிட். ஸோ கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் அக்கௌண்ட் தான். ஸோ அதனால் நான் வந்து கேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 7,000 ஆட்டோமேட்டிக்காக அதுவே பில்ட் ஆச்சு. ஸோ வந்து நான் என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணிட்டேன்.